ஹாய் ஹாய் சார், வெல்கம் பேக் டு மோட்டோரோஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம கிட்ட ஹியூண்டை கிரெட்டா டீசல் மேனுவல் வேரியன்ட் இருக்கு. கிரெட்டா பார்த்தீங்கன்னா 4 வேரியன்ட்டோட ரிவ்யூ நம்ம சேனல்ல ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டீசல் மேனுவலோட ஒரு டிரைவ் ரிவ்யூ நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணிருக்காங்க நம்ம சேலம்ல இருக்க கோவை ஹியூண்டைக்கு ஒரு பெரிய ஷார்ட் கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்டேக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்தாலும் கண்டிப்பாக ஹெசிடேட் பண்ணாமல் கால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஐடியாவே நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம வந்து டிரைவ் மட்டும் தான் மோஸ்ட்லி கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். நான் சின்னதாக ஒரு வாக் அரவுண்ட் மட்டும் காமிச்சிடுறேன். ஏன்னா ஃபீச்சர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நம்ம தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ணி வேரியண்டோட கம்பேரிசனே போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா நான் காட்டுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஸோ இதில் இருக்க டிஃபரன்ஸ் மட்டும் நம்ம இப்போ பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஹெட்லாம்போட டிசைன் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கீழே பொசிஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் எல்இடி ஹெட்லாம்ப் தான் வருது. இதுக்கு முன்னாடி ஃபுல் எல்இடி தான் வந்துச்சு. அண்ட் கனெக்டட் எல்இடி டிஆர்எல் நமக்கு இந்த வேரியண்ட்ல கொடுத்துறாங்க. இது எஸ்எக்ஸ் ஆப்ஷனல் வேரியன்ட் தான், மேனுவல் வேரியன்ட் தான். அண்ட் இந்த சைடில் அலாய் வீலோட டிசைன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சைடில் டிசைன் சிலுவேட் சிமிலரான ஒரு டிசைன் சிலுவேட் தான். 4330 mm ஆஃப் லென்த். ஸோ ஒரு 30 mm ஆஃப் லென்த் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வீல் பேஸ் தான் 2610 mm தான் கொடுத்துருக்காங்க. பாடி கிளாரிங்கும் நம்ம காரை சுற்றி ரன் ஆகுது. அண்ட் ரியர்லயும் கண்டிப்பா ஒரு மேஜரான சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கனெக்டட் எல்இடி டெயில் லாம்ப் செட்டப் வந்துருது. ரிவர்ஸ் லாம்ப்ஸ் மட்டும் நமக்கு ஹாலஜன் பல்ப் அந்த இடத்துல கொடுத்துறாங்க. இண்டிகேட்டர்ஸுமே நமக்கு எல்இடியில் தான் வருது. சீக்வென்ஷியல் இண்டிகேட்டர்ஸ் வந்துடும். அண்ட் பேனராமிக் சன்ரூஃப் நமக்கு இப்போ இதில் வந்துருது. அண்ட் ரியா சீட் ஸ்பேஸ் வந்து முன்ன மாதிரியே தான், நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் சன்ஷேட்ஸும் இப்போ ஆட் பண்ணிட்டாங்க. நமக்கு இன்டீரியர் நல்லா ப்ரீமியமாக தான் இருக்குது. போஸ் சவுண்ட் சிஸ்டம் வந்துடும். அண்ட் ரியர்லேயும் நமக்கு ஏசி வென்ஸ் வந்துடுது. 2 USB-C சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துட்றாங்க. அண்ட் ஃபீச்சருமே இப்போ ஆட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். நமக்கு டியூல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்துடும். ரியர் வீலுக்கும் டிஸ்க் கொடுத்துறாங்க. ஸோ இப்போ இந்த காரை நம்ம டிரைவ் பண்ணி இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ வைஸ் நம்ம இந்த ஹியூண்டை கிரெட்டா டீசல் மேனுவல் டிரைவ் எடுக்கலாம். ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு மேனுவல் ஹேண்ட் பிரேக் வராது. ஒரு எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் கொடுத்துட்றாங்க. இது டாப் ஆஃப் த லைன் எஸ்எக்ஸ் ஆப்ஷனல் வேரியன்ட். ஸோ ஃபுல்லி லோடட் வேரியன்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹைவேஸ்குள்ளே தான் ட்ரைவ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம டைரெக்டாக லான்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கியரில் இருக்குது. ஸோ பவரை பற்றி கிரெட்டாவோட டீசல் பவர் நம்ம ஆல்ரெடி தெரியும். ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு ஒரு 1.5 லிட்டர் CRDI 4 சிலிண்டர் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு மேக்ஸிமம் 113 bhp அண்ட் 250 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் டீசல் இன்ஜின் வந்துருது. அண்ட் பவர் வந்து அந்த 2000 RPM தாண்டிச்சுன்னா கண்டிப்பாக வெஹிக்கிள் வந்து சீல் பாயுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு அடாஸ் வந்து ஒர்க் ஆகிறது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். லெவல் 2 அடாஸ் இது நமக்கு கொடுத்துட்றாங்க. இதில் பார்த்தோன்னா நமக்கு யூஸ்வலாக வர பிட்ஸ் எல்லாமே வந்துடும். லைக் ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங் வந்துடும். ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங்கும் வந்துடுது. ஸோ ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங்னா ஒன்றும் பெருசாக இல்லை. நம்ம ஆல்ரெடி ஏகப்பட்ட காசு நம்ம டெஸ்டே பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நம்ம ஃப்ரண்ட்டில் ஒரு கார் ஏதோ ஒரு கார் வந்து இருக்குது, இல்லை ஒரு அப்டக்கல் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே பிரேக் பண்ணிக்கும். லேன் கீப் அசிஸ்ட் இருக்குது. ஸோ அதுதான் அந்த ஸ்டியரிங் வீல லேனுக்குள்ளே எழுதிட்டே இருக்குது. லேன் டிபார்ச்சர் வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரும் கொடுத்துட்டாங்க. இன்கேஸ் நம்ம சைடில், அதாவது நமக்கு பிளைண்ட் ஸ்பாட்டில் யாராவது வர மாதிரி இருந்தால் லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடுமே நமக்கு வந்து ஒரு இன்டிமேஷன் கொடுத்துரும். சைடில் வண்டி இருக்குது, நம்ம லெஃப்ட் ஆர் ரைட் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஓஆர்இங்ஸ்லேயே பார்த்தோன்னா நமக்கு ஒரு ட்ரையாங்கிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு வார்னிங் ட்ரையாங்கிள் தான். ஸோ அதுவுமே நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். இப்போ பாருங்கள், நான் வந்து லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுறேன். லெஃப்ட் சைட் வியூ எனக்கு வந்துடும். அண்ட் அதே மாதிரி நம்ம ரைட் சைட் இண்டிகேட்டர் போட்டால் ரைட் சைடு வியூ வந்து நமக்கு இந்த டாகோமீட்டர் வந்து வேனிஷ் ஆகிட்டு வந்துடும். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்தோம்னா ஏகப்பட்ட பர்ஃபார்மன்ஸ் நமக்கு இந்த கிரெட்டாவில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த 113 bhp பவரும் வந்து இந்த கார் அப்படியே இழுன்னு இழுத்துட்டு போயிட்டே தான் இருக்குது. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்தா நமக்கு வந்து அந்த அடாஸ் ஃபீச்சர்ஸ் வந்து இன்டர்வீன் ஆகிறது இல்லை. இப்போ பாருங்கள், நான் லேனை விட்டு வெளியே போகிறேன், திரும்ப அதுவே உள்ளே இழுத்து விடுது. ஸோ நல்லாவே ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப இன்டர்வீன் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு சேஃப்டி ஃபீச்சர்னு தான் சொல்லலாம். அண்ட் இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நம்ம வேணா ஆன் பண்ணி வச்சுக்கலாம், வேணான்னா கூட ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது அந்த பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர் உங்களுக்கு ஒர்க் ஆகிறது தெரியும். அண்ட் ஃபீச்சர் வைஸ் பார்த்தோம்னாலும் முன்னோட ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இப்போ லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நமக்கு சீட்ஸ்க்கு வந்து எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஃபங்க்ஷன் கொடுத்துட்றாங்க. ஸோ நமக்கு பவர் வேணும்னா ஒரு கியர் டவுன் பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும். இந்த பவர் வந்து நல்ல ஒரு பவர் கொடுக்குது. அண்ட் 4 வீல் டிஸ்க் இருக்கிறதுனால நமக்கு பிரேக்கிங்குமே நல்ல கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்குது. அண்ட் கேபின் இன்சுலேஷனுமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி இருந்த கிரெட்டாலையும் நல்லா தான் இருந்துச்சு, இப்போவுமே நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், அந்த அடாஸ் வந்து ஒர்க் ஆகிறது வந்து ரொம்ப இன்டர்வீன் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அது மோஸ்ட் கேசஸில் வந்து ஓகே தான். நம்ம சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறப்போ, ஒரு பெடஸ்ட்ரியன்லாம் இருக்கிறப்போ அது தெரியாமல் போய் ஹிட் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. பட் நம்ம ஹைவேஸில் வந்து ரொம்பவே நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அதை.
அண்ட் சேஃப்டி வைஸ் பார்த்தோம்னா நமக்கு இந்த காரில் 6 ஏர் பேக்ஸ் கொடுத்துறாங்க, ஏபிசி வீடியோ வந்துடும், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சரும் வந்துடும். அண்ட் இந்த டீசல் இன்ஜினா பெட்ரோல் இன்ஜினான்னு கூட தெரியல, அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிஃபைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக. அதனால தான் நான் ஆரம்பத்திலே வீடியோவில் சொன்னேன் அது ஃபைனஸ்ட் டீசல் இன்ஜின் அப்படின்னு. அண்ட் இதே இன்ஜின் தான் நமக்கு வந்து வென்யூ டீசல்லையும் வரும் அண்ட் ஆல்சோ வெர்னாலையும் வந்துட்டு இருந்துச்சு. பட் சாட்லி இப்போ வந்து அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அண்ட் இது இல்லாமல் நமக்கு கியாலையுமே இதே இன்ஜின்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க, கியா செல்டோஸ்லையுமே இதே இன்ஜின் தான் வரும். ஸோ கைஸ் நம்ம ஒரு ஸ்டாப் பண்ணிட்டோம், திரும்ப இருக்கலாம். அண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தோம்னா நல்ல மெச்சூர்டான ஒரு சஸ்பென்ஷன் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் வந்து நல்லா பேலன்ஸ்டாகவே இருக்குது. ஸோ நமக்கு ரொம்பவும் ஹார்டான சைடில் போல், ரொம்பவும் சாஃப்டான சைடில் போல். ஸோ அதனால் நமக்கு கம்ஃபர்ட்டும் நல்லா இருக்குது அண்ட் ஆல்சோ ஹேண்ட்லிங்கும் டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸ்டியரிங் பார்த்தோம்னா ஸ்லோ ஸ்பீட்ஸ்லாம் நல்லா லைட்டாக இருக்குது. அண்ட் ஸ்பீட்ஸ் பில்டப் ஆக நமக்கு வந்து அந்த ஸ்டியரிங்கில் வெயிட் அடிஷன் தெரியுது. அண்ட் டிரைவிங் பொசிஷனே நல்லா கமாண்டிங்காக தான் இருக்குது. நமக்கு ஃபுல்லாக பேண்ட் வியூ வந்து கம்ப்ளீட்டாக தெரியுது. சீட்ஸ்க்கு வந்து ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துறாங்க. ஸ்டியரிங்க்குமே நமக்கு டில்ட் ரீச் ஆஸ் வெல் அஸ் இருக்கு, 2 அட்ஜஸ்ட்டுமே கொடுத்துறாங்க. ஸோ இந்த லேன் கீப் அசிஸ்ட் வந்து கண்டிப்பாக சீம்லெஸ்ஸாக ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நான் க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணியிருக்கேன். ஒரு ரைட் கார்னர் வருது, ஒரு 80 பக்கமாக நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே ஸ்பீட்ஸில் நமக்கு அப்படியே மெயின்டைன் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்டியரிங்கே வந்து இந்த ரைட் கார்னர் எடுக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு கார்னரை அதுவே எடுக்குது. ஸோ நல்லாவே சீம்லெஸ்ஸாக ஒர்க் ஆகுது. அண்ட் நமக்கு வென்யூவில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு லெவல் 1 அடாஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து அதோட கொஞ்சம் அட்வான்ஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதுலேயே பார்த்தோம்னா நமக்கு பெட்ரோல் இன்ஜினும் வந்துடும், 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினும் கொடுத்துட்றாங்க. அண்ட் இது இல்லாமல் நமக்கு டர்போ பெட்ரோல் இன்ஜினும் இந்த கிரெட்டாவோட ஃபேஸ் லிஃப்ட்டில் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து கம்ப்ளீட்லி வேறு லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதோட பவர் ஃபிகர்ஸ்லாம் பார்த்தோம்னா நம்ம வெர்னால பார்த்து அதே பவர் ஃபிகர்ஸ் தான், 160 bhp அண்ட் 253 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்ஜின்ஸ் வந்துடுது. ஸோ லாங் டிஸ்டன்ஸ்க்குலாம் நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு கார் அப்படின்னே சொல்லலாம். லேனை விட்டு வெளியே போனோம்னா நமக்கு அந்த வார்னிங்கும் கொடுக்குது, நமக்கு திரும்பவும் அந்த லேனுக்குள்ளே எடுத்து விடுது. அண்ட் இந்த மாதிரி காமான ஒரு ரிலாக்ஸ்டான டிரைவ் அப்பெல்லாம் நமக்கு பெருசாக அந்த ரோட் நாய்ஸ் வின்னாஸ்லாம் கேட்கல. நம்ம ஒரு 80 பக்கமாக க்ரூஸ் பண்ணிருக்கோம். ஸோ நல்லா ஒரு ரிஃபைன்டான ஒரு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. கேபின் இன்சுலேஷனுமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பிளைண்ட் ஸ்பாட்டும் பெருசாக கிரியேட் ஆகலை. A+லாம் நல்லா தின்னாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு மிஞ்சி இந்த அடா சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் பாருங்க, ஸோ நல்ல ஒரு சிஸ்டம் தான். அண்ட் இந்தியன் ரோட்ஸ் கண்டிஷனுக்கு ஏற்ற ஒரு சேஃப்டி ஃபீச்சர் தான். அண்ட் கிளச் அண்ட் கியர் பாக்ஸ் காம்பினேஷனும் நல்லா தான் இருக்குது. ஸோ நல்ல லைட்டான ஒரு கிளச் தான் கொடுத்துருக்காங்க. கியர் பாக்ஸுமே நல்ல ஸ்லிக் ஷிஃப்டிங்காக தான் இருக்குது. அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லாம் இப்போ நமக்கு டிஜிட்டலாக கொடுத்துட்டாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. அண்ட் ஆல்சோ ரொம்ப ரீடபுளாக இருக்குது. ரொம்ப நம்மளை போட்டு மெஸ்ஸியாக நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்து குழம்புற மாதிரிலாம் கொடுக்கல, ஈஸியாக தான் இருக்குது. அண்ட் இந்த டச் ஸ்க்ரீனுமே பார்த்தோம்னா ஒரு 10.25 இன்ச், ரெண்டுமே 10.25 இன்ச் ஸ்க்ரீன்ஸ் தான். ஸோ இப்போ பென்ஸ் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நல்லாயிருக்கு. இந்த இடத்துல நம்ம பிரேக் டெஸ்ட் பண்ணிடலாம். ஒரு 80 பக்கமாக வந்துட்டோம். நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஃபோர் வீல் டிஸ்க் கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக நல்ல ஒரு அடிஷன் தான்.
அண்ட் வாரண்டி வைஸ் பார்த்தோன்னா நமக்கு இந்த காருக்கு 3 years ஆர் அன்லிமிட்டட் கிலோமீட்டர்ஸ் வாரண்டி கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் கார் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிரெட்டாலே டர்போ போயிருங்க. ஸோ அது வந்து வேறு லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வித் ஃபியூல் எஃபிஷியன்சி வேணுன்னா கண்டிப்பாக இந்த டீசல் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ மைலேஜ் வைஸ் பார்த்தோம்னா நம்ம நல்ல ஒரு ஃப்ரூகலான ஒரு இன்ஜின் தான். நம்ம ரியலிஸ்டிக்காக பார்த்தோம்னா ஒரு 20 வரைக்குமே நம்ம தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சிட்டிலேயே ஹைவேஸ்லாம் போனோம்னா ஒரு 21, 22 வரைக்குமே கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ப்ரைஸிங் வைஸ் பார்த்தோன்னா நமக்கு இந்த கார் வந்து 23.49 lakhs ஆன் ரோட் ப்ரைஸ் வருது. இது SX ஆப்ஷனல் வேரியன்ட். இதுலேயே நம்ம பேசிக் வேரியன்ட் அதாவது வேரியன்ட் போயிட்டோம்னா நமக்கு 15.78 lakhsல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது எல்லாமே டீசல் வேரியன்ட்ஸ் தான். ஆன் ரோட் ப்ரைஸ் தான் நான் சொல்கிறது. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறப்போ கூட நமக்கு பெருசாக பாடியில் உள்ள ஃபீல் ஆகலை. நல்லாவே அந்த பாடி மூமெண்ட்லாம் கண்டெயின் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு லெஃப்ட் கார்னர் வருது. ஸ்டியரிங் அதுவே தான் எடுக்குது. ஸோ என்னதான் நம்ம ஸ்பீடில் வந்து கட் பண்ணி ஓட்டினாலுமே நமக்கு உள்ளே வந்து அந்த ஃபீலை கொண்டு வரல அப்படிங்கிறது வந்து உண்மையிலே நல்ல விஷயம். நல்லா கம்ஃபர்டபுளாக வச்சிருக்கு உள்ளே இருக்க பேசஞ்சர்ஸை. 6 speed மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் போயிட்டோம்னா நமக்கு 6 speed டார்க் கன்வெர்ட்டர் வந்துடும். நம்ம பெட்ரோல் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் போனோம்னாலுமே நமக்கு அதில் 6 speed மேனுவல் தான் கொடுக்குறாங்க. அதில் வந்து நமக்கு IVT வந்துடும். அண்ட் டர்போ பெட்ரோலில் பார்த்தோன்னா நமக்கு ஒரே ஒரு கியர் பாக்ஸ் ஆப்ஷன் தான் வருது. 7 speed DCT மட்டும்தான் வரும். அண்ட் இந்த செக்மெண்ட்டில் இவங்க இன்னும் டீசல் இன்ஜின் இன்னும் வச்சுருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய தம்ஸ்அப் கொடுத்துடலாம். ஏன்னா அந்த BS6 நார்ம்ஸ் வந்தப்புறமா நிறைய பேர் வந்து டீசல் இன்ஜின் ஸ்கிப் பண்ணிட்டு பெட்ரோல் இன்ஜின்ஸ் ஒன்லி சோல் பெட்ரோல் இன்ஜின்ஸ் மட்டும்தான் வச்சுட்டு இருக்காங்க. பட் இவங்க வந்து டீசல் இன்ஜின் வச்சுருக்காங்க. கியா செல்டோஸில் இருக்குது. MGயில் போயிட்டோம்னா ஆஸ்டரில் நமக்கு பெட்ரோல் மட்டும்தான். அண்ட் ஆல்சோ ஹோண்டா எலிவேட் இருக்குது. அதுலேயுமே நமக்கு பெட்ரோல் மட்டும்தான் வரும். அண்ட் கிராண்ட் விட்டாராலையுமே நமக்கு பெட்ரோல் தான். அர்பன் க்ரூசர் ஹைரைடருமே நமக்கு பெட்ரோல் அண்ட் ஹைப்ரிட் ஆப்ஷன் அதில் நமக்கு வரும். ஸோ கிரெட்டாவில் வந்து பார்த்தோம்னா பெட்ரோல் இன்ஜின், டீசல் இன்ஜின், மேனுவல் வேணுமா ஆட்டோமேட்டிக் வேணுமா எல்லா வேரியண்ட்டும் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே ஊக்கி கொடுத்துட்றாங்க. ஸோ இது இல்லை அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண தேவையில்ல. ஹைப்ரிட் மட்டும்தான் இல்லை. மேபி அதுவுமே ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா கிரெட்டாவில் என்லைன் வருது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ரிவ்யூமே இன்னும் ஃபியூ டேஸில் வந்துடும். அண்ட் என்லைனோட பவர் ஃபிகர்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்ச அந்த 1.5 liter டர்போ பெட்ரோல் இன்ஜின் தான் வரும்னு நினைக்கிறேன். பட் அது ஸ்டியரிங் ரெஸ்பான்ஸ் அண்ட் அந்த சஸ்பென்ஷன்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டியூன் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் ஸ்போர்ட்டியான ஒரு செட்டப்பாக இருக்கும். ஸோ அதை ட்ரைவ் பண்ணுறதுக்கு நானுமே ரொம்ப ஈகராக தான் வெயிட் பண்ணிருக்கேன். வண்டி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம செஞ்சிடலாம். நல்லாவே ரிலாக்ஸிங்காக இருக்குது. ஒரு மாதிரி என்ஜாயபிளாக இருக்குது ட்ரைவ் பண்ணுறதுக்கு. எல்லாமே லைட் கண்ட்ரோல்ஸ் தான். நமக்கு இந்த கண்ட்ரோலிங் விஷயத்துலாம் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் வராது. ஆனால் நமக்கு இது வந்து IRVM வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக் வந்துடுது. ஸோ ஆட்டோ டிமிங் IRVM கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து அவங்களால என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ எல்லாமே கொடுத்துட்டாங்க. டீசல் இன்ஜினுமே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் அதாவது லைட்டாக டிம்மாக இருக்குது. ஹெட்லாம்பை பெருசாக நம்ம டெஸ்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிரெட்டாவோட ஹெட்லாம்ப்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு வியூ கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ குவாட் LED இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 LEDs பார்த்தோம்னா நமக்கு வந்து 2 LEDs கிடையாது. ஆக்சுவலாக ஒரு 4 போர்ஷனாக பிரிச்சிருக்காங்க. 2 போர்ஷன் பார்த்தோன்னா ஹை பீமுக்கு, 2 போர்ஷன் லோ பீமுக்கு. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது கண்டிப்பாக. ஸோ எக்ஸ்பென்ஷன் ஜாயின்ட்ஸ் 80 above 90 பக்கமாக தான் விட்டேன். ஃபீல்லாம் நல்லா தான் இருக்குது. அண்ட் 17 inch alloy wheels கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு நல்ல விஷயம். ஸோ இதுதான் கைஸ் இந்த ஹியூண்டை கிரெட்டா டீசல் மேனுவலோட ஒரு கம்ப்ளீட்டான ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டோரிஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in next video. Take care. Bye bye and drive safe.